ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் சுவையான டிஃப்ரெண்ட்டான ஹல்வா, பலாப்பழ ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. பலாப்பழ ஹல்வா செய்கிறதுக்கு நான் 1/2 kg பலாப்பழம் எடுத்திருக்கேன். அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அப்புறம் 3/4 கிலோ ஜாங்கிரி, வெல்லம் 3/4 கிலோ. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வரணும். வெள்ளை பாகு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, நார்மலாக இருந்தால் போதும், கொதிச்சா போதும். இது கொதித்து ரெடியாகிற வரைக்கும் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க, மெதுவாக கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பாலுக்கு ஒரு முறி தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். அது நல்லா திக்கு பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக திக்கு பாலாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். அப்புறம் பாருங்கள், நம்மளோட ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதும். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய் நீங்கள் 150 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. 150 200 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இதோட அளவு 150 கிராம் தான். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா உருக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழம் ஆட் பண்ணிடலாம். நம்ம பலாப்பழ சீசனில் தான் பலாப்பழம் சாப்பிட முடியும். மற்ற டைமில் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹல்வா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இதை செஞ்சு நம்ம ஒரு 2-3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது ஈஸியாக கேடாகாது, நல்லாவே இருக்கும். நம்ம தண்ணியே சேர்க்காம இது செய்கிறோம். இது செய்கிறதுக்கு மட்டும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் மில்க், தேங்காய் பால், அதை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எல்லா வித அல்வாவும் சாப்பிட்ருப்போம். பாம்பே அல்வா, திருநெல்வேலி அல்வா, இந்த மாதிரி நிறைய அல்வாலாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம பலாப்பழ அல்வா செஞ்சு சாப்பிட்டா அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாங்கிரி, வெல்லம் நல்லா பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகுன ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு, இது நல்லா கொதிக்க வரும்போது நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனாக இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ 40% ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2-3 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவு, அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி நம்ம ஸ்ட்ரக்சருக்காக தான் போடுறோம். நமக்கு கொஞ்சம் ஹல்வா இறுகி கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம பச்சரிசி போடுறோம். இப்போ உங்களுக்கு அல்வா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பச்சரிசி. இப்போ 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ 60% அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி இரும்பு சட்டியில் பண்ணிங்கன்னா நமக்கு அல்வா அடியும் பிடிக்காது சீக்கிரமாக. அது இல்லாமல் ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் ஹல்வாலாம் பண்ணும்போது நான் எப்போவுமே இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் தான் பண்ணுவேன். நீங்களும் இனிமேல் பண்ணும்போது இரும்பு பாத்திரம் அதுலேயே பண்ணுங்கள். நான்ஸ்டிக்லேயும் பண்ணலாம், பட் இரும்பு பாத்திரம் அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும் நமக்கு.
இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 90% நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த நெய்யெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னா நெய்யெல்லாம் இந்த பாருங்கள் சைடில் இந்த மாதிரி திரிஞ்சு வரும். அப்போ வந்து நீங்கள் இறக்கிடலாம். அப்போ வந்து நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. அல்வா வந்து ஒட்டாமல் வலிக்கிட்டு வர்றதுக்காக நம்ம பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். இதுன்னு இல்லை, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நீங்கள் அந்த ஸ்வீட் மாற்றும் போது அந்த பாத்திரத்தில் நெய்யோ எண்ணெயோ தடவுறது நல்லது. தடவிட்டு இப்போ நம்மளோட சுவையான அல்வாவை வந்து அதில் போட்டுடலாம். பாருங்கள் நம்மளோட அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது வந்து நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடாக சேவ் பண்ணலாம். இது வந்து 2-3 நாள்லேயே நம்ம வீட்டில் காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட பலாப்பழ அல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது. மனம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நெய், அரிசி, அதோட மனமெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கட் பண்ணி பீஸை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 3 to 4 hours நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வரும். இல்லை அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்மளோட சுவையான பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.